அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை கூறிக்கொண்டு டான் தொலைக்காட்சியினுடைய கல்வி பிரிவினூடாக உங்களை மீண்டும் ஒரு புதியதொரு தேர்ச்சி அலகிலே உங்களை சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். மீண்டும் ஒரு வாய்ப்பினை டான் கல்வி பகுதியினுடைய முகாமைத்துவ பிரிவினர்கள் மீண்டும் ஒரு வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை கூறிக்கொண்டு என்னுடைய தொடர்ச்சியான அலகுகளாகவே நான் இங்கே வீடியோக்களை செய்யலாம் என எண்ணி இந்த வருடம் முதலிலே தேர்ச்சி 2 நிறைவேற்றி பின்னர் தேர்ச்சி 3 நிறைவேற்றி இன்று தரம் 12க்குரிய தேர்ச்சி 4 இங்கே உங்களுக்கு அதாவது விரிவுரை செய்யலாம் என எண்ணி வந்திருக்கின்றேன். அந்த அடிப்படையிலே இந்த தேர்ச்சி மட்டங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது முற்றுமுழுதாகவே ஒரு தியரி வைஸான நடைமுறையில் இருக்கின்ற ஒரு அமைப்போடு சம்பந்தப்பட்ட விடயமாகும். ஆகவே மாணவர்களே, இந்த ஸ்லைடில் இருக்கின்ற விடயங்களை நாங்கள் சாதாரண அடிப்படையிலே உங்களுக்கு விளங்கப்படுத்தினாலே அது போதுமானது. இதில் நுணுக்கமாக நாங்கள் சொல்லித்தர வேண்டிய விடயங்கள் எதுவும் இந்த பாடப்பரப்பை பொறுத்தவரையில் இல்லை. சட்டங்களாகவும் சில விடயங்கள் தியரி வைஸாகவும் கன்செப்ட் அதாவது இதுதான் கோட்பாடு அடிப்படையிலே தான் இதிலே இந்த பாடம் கலைத்திட்டத்திலே வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இன்றைய நாள் தேர்ச்சி நாளுடைய எனது முதலாவது நாள் வகுப்பு பிரவேசத்துக்குள்ளே நான் இப்பொழுது நேரடியாக நுழைவதற்கு ஆயத்தமாகின்றேன். நேரடியாக நுழைவதற்காக ஸ்லைடிலே இருக்கின்ற முதலாவது பகுதியை இங்கே உங்களுக்கு காட்டுகின்றேன். தேர்ச்சி நாள் பல்வேறு வணிக அமைப்புகளையும் அவற்றை முறையாக ஆரம்பித்து நடாத்தி செல்வதற்கான தேவைப்பாட்டினையும் உறுதிப்படுத்துவார். ரைட். இந்த பாடத்தினுடைய கீழே உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். எனது பெயர் எஸ்.கே. பாலசபேஸ், ஜாழ்ப்பாண கல்லூரி வட்டுக்கோட்டை வணிக கேள்வி ஆசிரியரும் ஜாழ்ப்பாணத்துடைய பிரபலமான தனியார் கல்வி நிறுவனங்களிலே கல்வி கற்பிக்கின்ற ஒரு ஆசிரியர் என்பது உங்களுக்கு கடந்த வீடியோக்களை பார்த்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை என்னை உங்களுக்கு நினைவுபடுத்தி விட்டு இந்த முதலாவது ஸ்லைட்டை இனிதே நிறைவுக்கு கொண்டு வந்து நான் ஸ்லைட்டுடைய அடுத்த பகுதிக்குள்ளே என்னை அழைத்து செல்லுகின்றேன். தேர்ச்சி மட்டங்கள் இந்த பாடப்பரப்பிலே காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே நாங்கள் பார்க்க இருக்கின்ற தேர்ச்சி 4. அந்த தேர்ச்சி 4 பொறுத்தவரையிலே 7 தேர்ச்சி மட்டங்களை கொண்டிருக்கிறது. 4.1 வணிக அமைப்புகள் சம்பந்தமான ஒரு அறிமுகம். 4.2 தனியால் உரிமை வணிகம் அல்லது தனியால் உடைமை வணிகம். 4.3 பங்குடைய வணிகம். 4.4 கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகள். 4.5 கூட்டுறவு. 4.6 விசேட வகை வணிகங்கள். 4.7 அரசதுறை வணிக அமைப்புகள் என்று சொல்லி 7 தேர்ச்சி மட்டங்களை கொண்டதாக இந்த வணிக அமைப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த பாடப்பரப்பு இங்கு கலைத்திட்டத்திலே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. முற்றுமுழுதாகவே ஆசிரியர் வழிகாட்டியை தழுவியதாகவும் கடந்த கால வந்த வினாப்பத்திரங்களில் வந்த வினாக்களை தழுவியதாகவுமே என்னுடைய இந்த பாடத்துடைய ஸ்லைட் அமைப்பும் என்னுடைய வகுப்பறை கற்பித்தல் மிகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இன்றைய முதல் நாள் வகுப்பிலே உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அந்த அடிப்படையிலே தேர்ச்சி மட்டம் 4.1 எடுத்து நாங்கள் நோக்குகின்ற பொழுது அமைப்பு ரீதியான எண்ணக்கருவை அறிமுகப்படுத்தி உரிமையாண்மையின் அடிப்படையில் வணிக அமைப்புகளை வகைப்படுத்துவர் என்ற அடிப்படையிலே உங்களுக்கு இங்கே கேள்வி கேட்கப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே இந்த தேர்ச்சியிலே இருக்கின்ற
முதலாவது பகுதிக்குள்ளே வருகின்றோம். முறை சார்ந்த நிறுவனம். முறை சார்ந்த நிறுவனம் இந்த அமைப்பிலே இருக்கிற முதலாவது விஷயம். முறை சார்ந்த நிறுவனம் என்றால் என்ன? ஒரு முறையாக ஒரு கட்டமைப்பாக இருக்கின்ற ஒரு அமைப்பு, அதுதான் முறை சார்ந்த நிறுவனம் ஆக கருதப்படும். பாருங்கள், இந்த ஸ்லைடில் இந்த முறை ஒரு வித்தியாசமான வியூவும் காட்டியிருக்கிறேன். மிக முக்கியமாக புள்ளிவளங்கள் திட்டத்தில் எதிர்பார்க்கின்ற விடயங்களை இங்கே போல்ட் பண்ணி வித்தியாசமான அனுப்பியை காட்டியிருக்கிறேன். நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே ஒரு நோக்கம் இருக்கும். அந்த முறைசார் நிறுவனம் என்றால் அது ஒரு பொதுவான நோக்கம் ஒன்று இருக்கு. முதலாவது பொது நோக்கம் ஒன்றை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, பொது நோக்கம் ஒன்றை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தனிநபர் குழு ஒன்றினால் உருவாக்கப்பட்ட அமைப்பு ரீதியான கட்டமைப்பை கொண்டுள்ள சமூக அலகொன்று முறை சார்ந்த நிறுவனமாகும். சொல்ல பொது நோக்கம் ஒன்றை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தனிநபர் குழுவினால் உருவாக்கப்பட்ட அமைப்பு ரீதியான கட்டமைப்பை கொண்டுள்ள ஒரு சமூக அலகு முறை சார்ந்த நிறுவனமாகும். உதாரணம் சொல்லலாம், பாடசாலை. உதாரணம் சொல்லலாம் பிள்ளைகள், பாடசாலை. உதாரணம் என்ன சொல்லலாம்? பாடசாலை சொல்லலாம். ரைட், பாடசாலை. உதாரணம் பாடசாலை. ரைட், பாடசாலைக்கு ஒரு பொது நோக்கம் இருக்கும். ஏன் பாடசாலைக்கு பொது நோக்கம் இருக்கும்? என்ன பொது நோக்கமாக இருக்கலாம்? சமுதாயத்தில் நல்ல மாணவர்களை உருவாக்கல். நல்ல மாணவர்களை உருவாக்கல் ஒரு பொது நோக்கம் இருக்கலாம். நல்ல மாணவர்களை உருவாக்கி நாட்டுக்கான பிரஜைகளாக, சிறந்த அறிவுரைகளாக, எதிர்காலத்தில் சிறப்பாக வாழக்கூடிய ஒரு ஆரோக்கியமான மாணவ சமுதாயத்தை உருவாக்க பொது நோக்கம் இருக்கலாம். அவ பொது நோக்கம் நிறைவேற்றிக் கொள்வதற்காக தனிநபர் குழு ஒன்றினால், தனிநபர்கள் குழுவாக பாடசாலைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. வரலாறுகள் இருக்குதானே, அது ஏதோ ஒரு அடிப்படையில் பாடத்தை உருவாக்கும். தனிநபர் குழு ஒன்றினால் உருவாக்கப்பட்ட அமைப்பு ரீதியான கட்டமைப்பை, ஒரு பாடசாலைக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கும். பாடசாலை ஒரு கட்டமைப்பு இருக்கும். அப்ப கட்டமைப்பை கொண்டுள்ள ஒரு சமூக அலகொன்றுதான் என்று சொல்லி அழைக்கப்படும் பிள்ளைகள் முறை சார்ந்த நிறுவனம் என அழைக்கப்படும். அப்ப முறை சார்ந்த நிறுவனம் என்று சொன்னா என்ன? பொது நோக்கம் ஒன்றை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தனிநபர் குழு ஒன்றினால் உருவாக்கப்பட்ட அமைப்பு ரீதியான கட்டமைப்பை கொண்டுள்ள சமூக அலகொன்று. இது மிக அழகு, சமூகத்திற்கு அழகு தான் முறை சார்ந்த நிறுவனம். சரியா பிள்ளைகளே? ரைட். அதுக்கு உதாரணம் கணக்கு இருக்கு. நான் ஒன்று சொன்னேன் உங்களுக்கு, நடைமுறை நல்ல வடிவாக விளங்கக்கூடிய வகையில் பாடசாலை ஒரு முறை சார்ந்த நிறுவனம். ஒரு பாடசாலையை கட்ட பொது நோக்கம் இருக்கும். நாங்கள் தனிநபர்கள் வேலை சேர்ந்து ஒரு குழுவாக காணப்படுவினம். அது மட்டும் இல்லை, ஒரு பாடசாலைக்கு ஒரு அமைப்பு ரீதியான கட்டமைப்பு இருக்கு. அதிபர், பிரதி அதிபர், உபாதிபர்கள், ஆசிரியர்கள் என்ற ஒரு கட்டமைப்பு மட்டுமல்ல, நிர்வாக கட்டமைப்பு இருக்கும், ஒரு அமைப்பு ரீதியான கட்டமைப்பு இருக்கும். இல்லை, எல்லாமே ஒரு அமைப்புக்கு ஒரு கட்டமைப்பாக இருக்கு. கட்டமைப்பு நிர்வாக ரீதியான கட்டமைப்பாக இருக்கலாம், பாடசாலையினுடைய அமைப்பு தொடர்பான கட்டமைப்பாக இருக்கலாம், ஒரு கட்டமைப்பாக இருக்கு. பார்த்தால் பாடசாலை தோற்றமாக காட்சி அளிக்கும் இந்த கட்டமைப்பு. அமைப்பு ரீதியான கட்டமைப்பை கொண்டுள்ள ஒரு சமூக அலகுதான் முறை சார்ந்த நிறுவனம். முறை சார்ந்த நிறுவனம் என்ன வடிவாக கவனிங்கள். பொது நோக்கம் நிறைவேற்றிக் கொள்வதற்காக தனிநபர் குழு ஒன்றினால் உருவாக்கப்பட்ட அமைப்பு ரீதியான கட்டமைப்பை கொண்டுள்ள சமூக அலகொன்றுதான் முறை சார்ந்த நிறுவனம் எனப்படும். உதாரணம் பாடசாலைகள்.
சொன்னான். இதை விட வேறு ஏராளமான உதாரணங்கள் நீங்கள் அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கையில் இருக்கிறது பாடசாலைகள். சரியா? ரைட். இப்போ இதோட தொடர்படுத்தி ஒரு கேள்வி கேட்கலாம். பார்ட் 1ல் ஸ்ட்ரக்சரில் எப்படி டேஸை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தனிநபர் குழு ஒன்றினால் உருவாக்கப்பட்ட டேஸ் கட்டமைப்பை கொண்டுள்ள சமூக அலகு முறை சார்ந்த ஆகும். டேஸை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தனிநபர் குழு ஒன்றினால் உருவாக்கப்பட்ட டேஸ் கட்டமைப்பை கொண்டுள்ள சமூக அலகு முறை சார்ந்த நிறுவனம் எனப்படும் என்று சொல்லி கேள்வி ஸ்ட்ரக்சரில் கேட்டால் முதலாவது கோட்டில் விட பொது நோக்கம் ஒன்றை, இரண்டாவது கோட்டில் விட அமைப்பு ரீதியான, இப்படி ஸ்ட்ரக்சரை உடைச்சு கேட்கலாம். ரைட். ஆகவே முறை சார்ந்த என்ன, திருப்பி திருப்பி இந்த பாடத்தில் இருக்கிற விஷயங்களை சொல்லிட்டு போவார். இது மெனப்பாடம் படிக்கிற பகுதி, மெனப்பாடம் பண்ணி எழுதுகிற ஒரு பகுதி. இல்லை விளங்குறதுக்காக விளங்கி வச்சிருக்கலாம் ஓரளவுக்கு, பட் அந்த விளக்கத்தோடு மெனப்பாடம் பண்ண வேணும். இது ஒரு தியரியாக அப்படியே மைண்டுக்கு எடுக்கக்கூடிய ஒரு இலகுவான பகுதி பிள்ளைகள். இதில் எல்லாம் கேள்விகள் உங்களை மடக்கி கேட்குற அளவுக்கு வாய்ப்புகள் குறையும். சரிதானே? ரைட். அப்போ பொது நோக்கம் ஒன்று நிறைவேற்றிக் கொள்வதற்காக தனிநபர் குழு ஒன்றினால் உருவாக்கப்பட்ட அமைப்பு ரீதியான கட்டமைப்பை கொண்ட ஒரு சமூக அலகு கொண்டுதான் அமைப்பு. அதுக்கு உதாரணம் சொல்லியிருக்கிற பாடசாலைகள் எக்ஸெட்ரா ஏரிய உதாரணங்கள் நீங்கள் தேடி அறிந்து இதனோடு இணைத்து படித்துக் கொள்ளுங்கள். சரியா பிள்ளைகளே? சரி. அதோடு சம்பந்தப்பட்ட ஸ்ட்ரக்சர் கேள்வி சொல்லியிருக்கிறேன். அடுத்ததாக நான் அடுத்த ஸ்லைடுகளை போடுவேன். ரைட். பகுதி 2 2020 அக்டோபரில் இந்த கேள்வி வந்திருக்கு. பார்ட் 2ல் முறை சார்ந்த நிறுவனம் என்பதனால் கருதப்படுவது யாது என்பதனை விளக்குக. 2 புள்ளிகளுக்கு கேட்கப்பட்டது. 2 புள்ளிகள் அங்கே இன்னொரு வழங்கப்படுகின்ற பொழுது, திருத்தப்படுகின்ற பொழுது வழங்கிக்க பாயிண்ட்ஸ் எதிர்பார்த்திருந்தார்கள். என்னென்ன பாயிண்ட்ஸ் என்பது உங்களுக்கு தெரியும், முதலே காட்டியிருக்கிறேன். இந்த பொது நோக்கம், தனிநபர் குழு, அந்த புள்ளி வழங்கல் திட்டத்தில் எதை போல்டாக அவர்கள் எங்களுக்கு அங்கே காட்டினாரோ அந்த அவ்வளத்தையும் உங்களுக்கு நானும் இங்கே காட்டியிருக்கேன். ஸ்கீமில் இருக்கிறது அப்படி அச்சுட்டாக காட்டியிருக்கிறேன். இது காலாதி காலமாக இந்த தியரி அப்படியே இருக்கும். சரியா? அந்த அடிப்படையில் உங்களுக்கு கைட்லேயும் இது இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு கைடில் இருக்கிற அந்த விலக்கணத்தில் இந்த பண்பும் இந்த வசனமும் இருக்குது. அந்த அமைப்பு ரீதியான கட்டமைப்பு சொற்பதம் உங்களுக்கு தமிழ் மீடிய கையில் இல்லை. கீழே பண்புகள் சொல்லிக்க சொல்லப்பட்டு. ரைட். அப்போ பொது நோக்கம் ஒன்றை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தனிநபர் குழு ஒன்றினால் உருவாக்கப்பட்ட அமைப்பு ரீதியான கட்டமைப்பை கொண்டுள்ள சமூக அலகு ஒன்று முறை சார்ந்த நிறுவனம் எனப்படும். இல்லை பொது நோக்கம், தனிநபர் குழு, இந்த 3 பாயிண்ட்ஸ் அங்கே எதிர்பார்க்கப்பட்டது. இந்த கருத்தோடு இந்த பாயிண்ட்ஸோடு இருக்கிற பூர்ணமான விடைக்கு 2 புள்ளிகள் வழங்கவும் என்று சொல்லி அங்கே புள்ளி வழங்கல் திட்டத்தில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. சரியா? நாங்கள் இதோடு தழுவியதாக வச்சுத்தான் மாணவருடைய புள்ளி வளங்களை மேற்கொண்டிருந்தோம். சரியா பிள்ளைகளே? சரி. ஆகவே இதுதான் ஸ்லைடில் காட்டப்பட்ட கேள்விக்கான ஆன்சராக இருக்கு. அந்த அடிப்படையில் இருந்தால் 2 புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கும். சரிதான பிள்ளைகளே? ரைட். ஸ்லைடில் இருக்கின்ற நாங்கள் அடுத்த பகுதிக்குள்ளே நுழைவோம். சரி. ஒழுங்குமுறையான அமைப்பொன்றிலே காணக்கூடிய பொது பண்புகள். ஒரு ஒழுங்குமுறையான அமைப்பொன்றிலே காணக்கூடிய பொது பண்புகள், இல்லை பொதுவான பண்புகள் என்ன? ரைட். இப்போ அந்த வரவிலக்கணத்திலேயே இந்த பண்பு எடுத்துக் கொள்ளலாம். ரைட். என்ன பண்பு அந்த வரவிலக்கத்தில் இருக்கு? ரைட். முதலாவது பண்பை இது எடுக்கலாம். 1. 2வது பண்பு இது. 3வது பண்பு இது. அப்போ நீங்கள் ஒரு வீட்டை ஷோர்ட் நோட்ஸ் எடுத்து படிக்க எப்படி ஷோர்ட் நோட்ஸ் எடுக்கிறீங்கடா எப்படி போடுவீங்க? ஒரு தான் ஒட்டியண்டா
இதில் போடுவீங்கள் முறை சார்ந்த நிறுவனம் போட்டுட்டு வரவிலக்கணம் ப்ளஸ் பண்புகள் போட்டு அந்த வரவிலக்கணத்தில் 3 பாயிண்ட்ஸை வெளியே விட்டீங்கன்றால் 3 பாயிண்ட்ஸ் இதில் குறிப்பீங்க. பொது நோக்கம், அமைப்பு ரீதியான கட்டமைப்பு, தனிநபர் குழு. இந்த 3ஐயும் இதில் அப்படியே போட்டு விட்டால் உங்களுக்கு விளங்கும். இந்த 3ஐயும் துறவுபடுத்தி எழுதலாம் வரவிலக்கணமாக இருக்கும். இந்த 3ஐயும் தனித்தனியாக எழுதிக்க அதுக்குரிய பண்புகளும் பெறும். 2 ஐடியா வரும். திருப்பி ஒரே கெடிங்கிலேயே 2 விஷயத்தை நாங்கள் சொல்லி காணலாம். இதில் இது வரவிலக்கணமும் இருக்குது, இதுக்குள்ள வரவிலக்கணமும் இருக்குது, அதே நேரத்தில் அதோட பண்புகளும் இந்த வரவிலக்கத்தில் இருக்குது. இந்த பண்புகளை உடையதா இந்த அமைப்பு சொல்ல விளங்குதா? அப்போ இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக நீங்கள் மைண்டுக்கு எடுத்தீங்கன்னா ஓகே. சரியா பிள்ளைகளே? சரி. ஆகவே நாங்கள் இந்த ஸ்லைடில் இருக்கிற இந்த பகுதிகளை வந்தோம் என்றால் ஒழுங்குமுறையால் அமைப்பதில் காணக்கூடிய பொதுவான பண்புகள். நோக்கம் ஒன்றிருத்தல், ஒரு பொதுவான நோக்கம் ஒன்றிருத்தல், தனிநபர்கள் காணப்படல், அமைப்பு ரீதியான கட்டமைப்பு ஒன்றிருத்தல். இந்த 3 தான் உங்களுடைய ஆசிரியர் வழிகாட்டியில இருக்கு. உங்களுடைய அதாவது 2017ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தி முதலாவது பரீட்சை 2019ஆம் ஆண்டு நடந்தது புதிய பாடத்திட்டம். அதுக்கு முதல் இருக்கிற ஹைட்டாக இருக்கலாம், இந்த ஹைட்டாக இருக்கலாம். இந்த 3 பண்பை மட்டும்தான் அந்த கைட்டில் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. ரைட்? 3 பண்பு மட்டும்தான் அந்த கைட்டில் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. ரைட்? ஓகே. ஆனால் நான் மேலதிகமாக 2 பண்புகள் இங்கே உங்களுக்கு போட்டிருக்கிறேன். அந்த பண்புகளை எப்படி நான் தன்னெழுந்த வாரியாக நான் கிரியேட் பண்ணி போடையில் இந்த 2 பண்பும் கட்டாயம் ஒரு ஒழுங்குமுறையான அமைப்பாக இருந்தாலும் இருந்தே தீரும். ரைட்? அந்த அடிப்படையிலே இந்த 3 தான் உங்களுடைய ஆசிரியர் வழிகாட்டில் இருக்கிறது. நோக்கம் இருத்தல், தனிநபர்கள் காணப்படுதல், அமைப்பு ரீதியான கட்டமைப்பு இருத்தல். அப்போ இந்த 2 வங்க இருந்தால் வந்ததை நீங்கள் யோசிக்கலாம். இந்த 2க்கு மூலம் சொல்லு. சரியா? எந்த ஒரு முறை சார்ந்த அமைப்பிலையும் பிள்ளைகள் கட்டாயம் பலங்கள் என்றதாங்க இருக்குந்தானே. கட்டாயம் பலம் ஒரு அமைப்பில் பலம் இருக்கு. மாண்ட பலமாக இருக்கலாம், பௌதிக பலமாக இருக்கலாம், நிதி பலமாக இருக்கலாம், தகவல் பலமாக இருக்கலாம். பலம் என்றதான் கட்டாயம் இருக்கு. வளங்கள் அங்கே இருக்கிறது பண்பு தானே. வளங்கள் காணப்படல், சட்ட ரீதியான கட்டுப்பாடுகள் காணப்படல். பாடசாலை என்ற பாடசாலை சட்ட ரீதியான கட்டுப்பாடு இருக்குதானே. மாணவர்கள் எப்படி பாடசாலைக்கு வர வேணும், ஆசிரியர்கள் எப்படி பாடசாலை வர வேணும், பாடசாலை நடவடிக்கைகள் எப்படி இருக்க வேணும் என்ற கட்டுப்பாடு இருக்குதானே. அப்போ சட்ட ரீதியான கட்டுப்பாடுகள் காணப்படும், அது ஒரு பண்பு. அப்போ வளங்கள் காணப்படல், சட்ட ரீதியான கட்டுப்பாடுகள் 2 மேலதிகமாக நான் இதில் இணைச்ச விடயம், மேலதிகமாக நான் சொல்லிய விடயம். இது என்னுடைய கற்பித்தல் வியூகத்தை நான் தொகுத்து ஆராய்ந்து எல்லா பண்புகளையும் அடிப்படையாக வைத்துக் கொண்டு தான் நான் கற்பித்தல் முறையை மேற்கொள்கிற வழக்கம். அந்த அடிப்படையிலே ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டிலே இருக்கின்ற 3 விடயங்கள் முன்னுரிமைப்படுத்தப்பட்டு முன்னுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வளங்கள் காணப்படலும் சட்ட ரீதியான கட்டுப்பாடுகள் காணப்படுறது உங்களுக்கு நான் இங்கே மேலதிகமாக சேர்த்திருக்கிறேன். ஏன் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு மனதுக்குள் வரலாம். ஏன் நீங்கள் கைட்டை விட்டு மேலதிக வழியில் போறீர்கள் என்ற சிந்தனை உங்களுக்கு வரலாம். அதுக்கான சிந்தனைக்கான விடையாக அடுத்தது காட்சிப்படுத்தி இருக்கிறேன், பாருங்கள், அதை புரிந்து கொள்ளும். பகுதி 2 2015 ஒழுங்குமுறையான அமைப்புகளில் காணப்படக்கூடிய பொதுவான குணாம்சங்கள் 4 குறிப்பிடுக. போச்சு. எத்தனையா குறிப்பிடுக? 4 குறிப்பிடுக. எத்தனையா குறிப்பிடுக? 4 குறிப்பிடுக. சரிதானே? ரைட். ஒழுங்கு எத்தனையா குறிப்பிடலாம்? 4 குறிப்பிடு. சரியா? ரைட். அப்ப 2015ஆம் ஆண்டு இருந்த
பேப்பர் வரைக்க நாங்கள் அடிப்படையாக வச்சு படிப்பிச்ச அந்த ஆசிரியர் வழிகாட்டியை எடுத்து பார்த்தால் இந்த 3 பண்பும் தான் கிடக்கு. அவன் பரீட்சையில் 4 பண்பு கேட்டால் 4வது பண்பு மாணவன் என்ன செய்திருப்பான் என்று அந்த வருஷம் சிந்தனைக்குரியபடி தான். அதனால தான் ஒரு அமைப்பில் இருக்கிற பண்பு தானே, அப்போ இருக்கிற பண்பு இப்பயும் இருக்கின்றது என்பது மாணவனுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த புள்ளி வழங்க திட்டத்திலே ஏராளமான பண்புகள் இருந்தது. 7 பண்புகளை கொடுக்கப்பட்டது ஸ்கீமில். அதிலே மிக முக்கியமாக இருக்கிற 2 பண்பை உங்களுக்கு இங்கே மேலதிகமாக நான் சேர்த்திருக்கின்றேன். விளங்குகின்றதா? இப்போ ஏன் நான் இதிலே 4 பண்பு அல்ல 5 பண்பு உங்களுக்கு சொல்லித்தந்ததுக்கான காரணம், 4 கேட்டால் மாணவன் யோசிப்பான், சார் மேல 3 தான் சொல்லி தந்த 4வது பண்பு நான் என்ன எழுதுறது சிந்தனை வரும். ரைட்? இப்படித்தான் ஒரு ஆண்டு 5 மாணவனுக்கு ஒரு கட்டுரை வந்துதான். கேளுங்க முடியும். ஆண்டு 5 மாணவனுக்கு ஒரு கட்டுரை வந்துதான். எப்படி கட்டுரை வர வந்தால் பசுவை பற்றி 10 வசனம் எழுத சொல்லி கட்டுரை வந்தான். பாருங்க, பசுவை பற்றி 10 வசனம் எழுத சொல்லி ஒரு கட்டுரை வந்தான். அப்போ பசுவை பற்றி 10 வசனம் எழுத சொல்லி கட்டுரை வேற சரி 5ஆம் ஆண்டு அப்போ 10 வசனம் வச்சு வந்துதான். வேற நான் பசு பால் தரும், பசு புல் தின்னும், பசு சாணி போடும், பசுவுக்கு 4 கால், பசுவுக்கு 2 காது, பசுவுக்கு 1 மூக்கு 2 ஓட்டை, பசுவுக்கு 2 கண், பசு பெண் இனத்தை சேர்ந்தது எல்லாம் எழுதி 9 வசனம் வந்துட்டு தான். 10வது வசனம் அவனுக்கு யோசிச்சு பார்த்தான் சோதனையில் வரையேன். அப்போ எழுதி விட்டானாம். கடைசி 10வது வசனத்தை அந்த மாணவனோ மாணவி எழுதி விட்டாலாம். எப்படி என்றால், பசு என்பது என்னை போன்ற மாணவர்கள் பரீட்சை வினாக்களில் கட்டுரை எழுதுவதற்கும் அதனை பயன்படுத்துவார்கள். எப்படி விளையாட்டு! இப்படி எல்லாம் மாணவன் புலவனா மாறிடுவான். அது தமிழுக்கு ஓரளவு ஓகே. இது எங்களுக்கு கொமர்ஸ் டிஆர் என்ன டிஆர் எதான் இதுதான் இல்லை எதுவுமே ஏற்றி சொல்லலாம், இருக்கிறதான் சொல்லலாம். கொமர்ஸ் என்பது இருக்கிறத சொல்லு. சரியா? ஆகவே பிள்ளைகளே, நாங்கள் இந்த 4வது பண்பை அந்த மாணவன் கட்டாயத்தை நோக்கி ஒரு பிரச்சனை. எல்லோருமே நாங்கள் என்ன செய்வோம், நான் உட்பட எல்லாரும் தான் என்ன செய்வோம், கைதின்படியே படிச்சுட்டு போவோம். மேலதிக விடயங்களாக பரீட்சையில் கேட்ட அப்புறம் அடுத்த பயிற்சிக்கு அதை சேர்த்து படிப்போம். ஆகவே நாங்கள் எல்லோருமே ஒரு மேலதிக விடயங்களை 1-2 மேலதிக விடயங்களை ஒரு பொருந்தக்கூடிய சிலபஸோடு சம்பந்தப்பட்ட அடிப்படையில் நான் சில விடயங்களை வருகின்ற பொழுது கற்பிப்பது சாலச் சிறந்ததாகும் என்பது என்னுடைய ஒரு வெளிப்பாடான உண்மை ஆன கருத்து. சரியா பிள்ளைகளே? அந்த அடிப்படையிலே ஒழுங்குமுறையான அமைப்பாண்டிலே காணப்படக்கூடிய பொதுவான குணாம்சங்கள் 4 குறிப்பிடுக கேட்டால் அதில் இருக்கிற இந்த பண்பில் 4 தர 2 புள்ளி. நோக்கம் கொண்டிருத்தல், தனிநபர்கள் காணப்படுதல், அமைப்பு ரீதியான கட்டமைப்பு இருத்தல், வளங்கள் காணப்படல், சட்ட ரீதியான கட்டுப்பாடுகள் காணப்படும். இவ்வளவு தாண்டா ஒழுங்குமுறையான அமைப்புகளில் காணப்படக்கூடிய பொதுவான பண்புகள். முதல் 3ம் உங்களுடைய ஆசிரியர் வழிகாட்டியில் இருக்கின்றது. இந்த 2ம் 2015ஆம் ஆண்டு புள்ளி வழங்க திட்டத்திலே கொடுக்கப்பட்ட விடைகளிலிருந்து மிகவும் பொருந்தக்கூடிய மிகச்சிறந்த விடை என்ற அடிப்படையில் நான் இந்த 2ஐ இதோடு இணைத்து இருக்கின்றேன். இதை நீங்கள் மேலதிக பண்புகள் தேடி பார்த்துக் கொள்ளலாம். அதுக்கான இவ்வளவு தான் இருக்கு மாட்டில், இதை விட மேலதிக பண்பு இருக்கு. ஸ்கீமில் 7 பண்பு கொடுக்கப்படுது. நான் அதில் 2ஐ சேர்த்து மொத்தம் 5 பண்பு உங்களுக்கு காட்டியிருக்கின்றேன். ரைட்? ஓகே. குறிப்பிடுக 2 மாதத்துக்கு பணம் இருந்தால் 4 பண்பு சொல்லி குறிப்பிட சொல்லியிருந்தால் 4 தர 2 புள்ளி தான் 2015ஆம் ஆண்டு அந்த கேள்விக்கு வழங்கப்பட்ட புள்ளியாக இருக்கு. ஆகவே இதுகள் படிப்பிச்சு கொண்டு வருகின்ற பொழுது கட்டாயம் உங்களுக்கு சில வேளை நீங்கள் படித்ததுக்கும் நான் சொன்னதுக்கும் ஏதாவது முரண்பாடுகள் இருக்குமா இருந்தால் நிச்சயமாக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 077 67 40 450 என்ற எனது வாட்ஸ்அப் நம்பர் மீது தான், என்னுடைய வைபர் நம்பர் மீது தான், என்னுடைய சாதாரண தொலைபேசி இலக்கம் இதுதான். சரியா பிள்ளைகளே? ரைட். இதுதான் இதில் நாங்கள் பார்க்குற விடயமாக இருக்கு. சரி, ஓகே. ஸ்லைட்டில் இருக்கிற அடுத்த பகுதிக்குள்ளே போகும்.
ரைட். இதில் பார்த்துட்டோம். 2 புள்ளிகள் எப்படி வழங்கப்படும் என்றால் 4 தர அரை 2 புள்ளிகள். ரைட். இப்போ முறை சார்ந்த நிறுவனம் என்றால் என்ன, ஒழுங்குமுறையான அமைப்புகளுக்கான பண்புகள், 2 சப்ஜெக்ட் 4.17 தேர்ச்சி மட்டத்தில் பார்த்து முடிச்சிருக்கிறோம். இப்போ இந்த தேர்ச்சி மட்டத்தில் இருக்கின்ற அடுத்த பகுதிக்குள்ள வாரம். இதுதான் இந்த பாடத்தின் மெயின் வணிக கேள்விகளோடு சம்மந்தப்பட்ட மெயின் கன்செப்ட். இதுதான். இதுக்கு வணிக அமைப்புன்றதுக்கு வாரத்துக்காகத்தான் நாங்கள் முன்னுக்காக பார்த்தோம். ரைட். அந்த அடிப்படையில் வணிக அமைப்பு, பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். வணிக அமைப்பு என்றால் என்ன, வணிகம் என்றால் என்ன உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த வணிகத்தை செய்கிறதோட சம்பந்தப்பட்டதான் வணிக அமைப்பு. அந்த அடிப்படையில் லாபத்தை உழைக்கின்ற அல்லது சமூக நலனோன்பினை நோக்கமாக கொண்டு, சமூக நலனோன்பன்றதை நீங்கள் இப்படி படிச்சிருப்பீங்க, லாப நோக்கமற்ற அமைப்பு. லாப நோக்கமற்ற எல்லாம் உண்டுதான். லாபம் உழைக்கின்றது அல்லது சமூக நலனோன்பினை, சமூக நலனோன்பினை என்ன, லாபம் அற்ற நோக்கம் தானே. சமூக நலனோன்பினை நோக்கமாக கொண்டு பொருட்கள் அல்லது சேவைகளை உற்பத்தி செய்ய வேண்டும். உற்பத்தி செய்யப்படல், விநியோகித்தல், சந்தைப்படுத்தல் என்பவற்றில் ஈடுபடும் முயற்சி ஆண்மைகள் வணிக அமைப்பு எனப்படும். வணிக அமைப்பு என்ன, லாபத்தை உழைக்கின்ற அல்லது சமூக நலனோன்பினை நோக்கமாக கொண்டு பொருள் அல்லது சேவைகளை உற்பத்தி செய்தல், விநியோகித்தல், சந்தைப்படுத்தல் என்பவற்றில் ஈடுபடும் முயற்சி ஆண்மைகள் வணிக அமைப்புகள் என அழைக்கப்படும். சரி, அமைப்பு கேட்ட மாதிரி வணிக அமைப்புன்னு சொல்லி கேட்டுவிடும். ரைட். அவன் சொல்லுது லாபத்தை உழைக்கின்ற அல்லது சமூக நலனோன்பினை நோக்கமாக கொண்டு பொருட்கள் அல்லது சேவைகளை உற்பத்தி செய்ய வேண்டும், அதை விநியோகிக்கணும், அதை சந்தைப்படுத்தல் என்பவற்றில் ஈடுபடும் முயற்சி ஆண்மைகள் தான், என்பதில் ஈடுபடுகின்ற முயற்சி ஆண்மைகள் தான் வணிக அமைப்பு என என்ன செய்யப்படும் என்று சொன்னால் அழைக்கப்படும். சரியா பிள்ளைகள்? வணிக அமைப்பு என என்ன செய்யப்படும் என்று சொன்னால் பிள்ளைகள் அழைக்கப்படும். சரியா பிள்ளைகளே? ரைட். அப்போ வணிக அமைப்பு என்ன என்றது அப்படி மெனப்பாடம் செய்து வச்சுக்கலாம். லாபத்தை உழைக்கின்ற சமூக நலனோன்பினை நோக்கமாக கொண்டு பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்தல், விநியோகித்தல், சந்தைப்படுத்தல் என்பவற்றில் ஈடுபடுகின்ற முயற்சி ஆண்மைகள் வணிக அமைப்புகள் என அழைக்கப்படும். இதுக்கு ஒரு சக்சர கேள்வி கேட்கலாம். லாபத்தை உழைக்கின்ற சமூக நலனை நோக்கமாக கொண்டு டேஷ் அல்லது டேஷை உற்பத்தி செய்தல், விநியோகித்தல், சந்தைப்படுத்தல் வணிக அமைப்பு ஆகும். அதுக்கு விட உங்களுக்கு இந்த நோட்ஸுக்கு இருக்குது, பார்த்து நீங்கள் அந்த இடைவெளிக்கு பொருத்தமானபடி எழுதிக்கொள். எப்படி? லாபத்தை உழைக்கின்ற சமூக நலனை நோக்கமாக கொண்டு டேஷ் அல்லது டேஷை உற்பத்தி செய்தல், விநியோகித்தல், சந்தைப்படுத்தலில் ஈடுபடும் முயற்சி ஆண்மை வணிக அமைப்பு. அல்லது போட்டும் சில விட கேள்வி வாரது வந்திருக்கு. 2016 வந்தது. பங்குடை ஒப்பந்தம் ஒன்று எழுத்து வடிவில் அல்லது டேஷ் அல்லது டேஷ் என்ற அடிப்படையில் உருவாக முடியும். பங்குடை ஒப்பந்தம் ஒன்று எழுத்து வடிவில் அல்லது டேஷ் அல்லது டேஷ் என்ற அடிப்படையில் உருவாக முடியும். 2016 பேப்பரில் வந்தது. அதே மாதிரி உங்களுக்கு நல்லதை போட்டு வரலாம். வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நியதி இல்லை தானே, கேள்விகள் மாறும் ஸ்ட்ராட்டஜி. சரியா? ஆகவே இதுக்கு இது கேள்விகள் இல்லை என்றால் பாட்டு 2 மார்க்ஸுக்கு கேட்கலாம். முறை சார்ந்த என்ன கேட்ட மாதிரி வணிக அமைப்பு என்றால் என்ன என்பதை விளக்குக என்றால் விளக்கு வச்சு அங்கே இருக்கு. அதில் முக்கியமாக என்ன எதிர்பார்ப்பான், இந்த லாபம் உழைக்கின்ற சம்பளம் கொண்டு பொருட்கள் சேவைகளை
உற்பத்தி செய்தல் சந்தைப்படுத்த இந்த இவ்வளோ கன்செப்டை பார்ப்பேன். இதில் ஒரு கன்செப்ட் கூட தவறப்பட மாட்டேன். முக்கியமாக இவ்வளோ மெயினாக அப்படி இருக்க வேணும் என்று பார்ப்பேன். அண்டர்லைன் பண்ணியும் காட்டும். சரியா? இதுதான் இந்த ஸ்லைடில் இருக்கிற முக்கியமான பகுதி. சரிதான பிள்ளைகள்? அவை வணிகமைப்பென்றா என்னென்னு பார்த்துட்டீங்க. இந்த சமூக நலனோன்பினை என்றதை நீங்கள் என்ன வரிசையை பாவிக்கிற நீங்கள் லாபமற்ற நோக்கம் என்று பாவிக்கிற நீங்கள் எல்லாம் ஒன்று தான். சரியா? ரைட். சரியா பிள்ளைகளே? ஆகவே நாங்கள் இந்த ஸ்லைடில் இருக்கிற விஷயத்தை வருவோம். எஸ்கேவி மாடல் ஒரு கேள்வி போடுகிறேன். பாடசாலைகள், பௌத்த விகாரைகள், பள்ளி வாசல்கள், ஆலயம் போன்ற ஒரு முறை சார்ந்த அமைப்பாக கருத முடியுமா இல்லையா என காரணம் தருக. ரைட். பாடசாலை, பௌத்த விகாரை, பள்ளிவாசல், ஆலயம் போன்ற ஒரு முறை சார்ந்த அமைப்பாக கருத முடியுமா இல்லையா என காரணம் தருக. சிந்தனைக்குரிய விடயமாக நீங்கள் இதை வீட்டை சிந்தித்து விடையை எழுதி பழகிக் கொள்ளுங்கள். இந்த ஸ்லைடில் இருக்கிற அடுத்த பகுதிக்கு வருவோம். 2 புள்ளி கொடுத்துருக்கேன். விட பிரியோரதியாக கேள்விகளை கேட்குறது படித்ததை வச்சுக்கொண்டு பிரியோரதியாக நாங்கள் சிந்திச்சு பார்ப்போம். ஓகே பிள்ளைகள்? உரிமையாண்மை அடிப்படையில் வணிக அமைப்பை வகைப்படுத்தல். தனியார் துறை பிரைவேட் செக்டர், அரச துறை கவர்மெண்ட் செக்டர். ஒற்றுமையாண்மை அடிப்படையில் வணிக அமைப்புகளை வகைப்படுத்தல். உரிமையாண்மை அடிப்படையில் வணிக அமைப்புகளை வகைப்படுத்தல். ரைட். உரிமை யாருக்கு உரிமை? ஒற்றுமையாண்மை அடிப்படையில் வணிக அமைப்புகளை வகைப்படுத்தல். தனியார் துறை பிரைவேட் செக்டர், அரச துறை கவர்மெண்ட் செக்டர். இந்த அரச துறையை இன்னொரு பேரில் சொல்றவர்கள் பொதுத்துறை, கவர்மெண்ட் செக்டர் தென் அரச துறை பொதுவான. ரைட். ஓகே. அந்த அடிப்படையிலே ஒற்றுமையாண்மை அடிப்படையில் வணிக அமைப்புகளை வகைப்படுத்தல். தனியார் துறை பிரைவேட் செக்டர், அரச துறை கவர்மெண்ட் செக்டர். இதுதான் இந்த ஸ்லைடில் காட்சிப்படுத்தப்பட்ட விடயம். சரியா? நான் ஸ்லைடில் இருக்கிற அடுத்த பகுதிக்குள்ளே போவோம். அந்த அடிப்படையிலே வணிக அமைப்புகளை நாங்கள் உரிமையாண்மை அடிப்படையிலே வகைப்படுத்துகின்ற பாய்ச்சல் கோட்டு படத்தை இங்கே காட்டுகிறோம். தனியார் துறை வணிக அமைப்புகள், அரச துறை வணிக அமைப்புகள். தனியார் துறை வணிக அமைப்புகளுக்கு பார்த்தமாக இருந்தால் தனியார் உரிமை வணிகம், பங்குடைமை வணிகம், கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகள், கம்பெனி கூட்டுறவு. தனியார் உரிமை வணிகம், பங்குடைமை வணிகம், கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனி கூட்டுறவு. இவ்வளவு தனியார் துறை வணிக அமைப்புக்குள்ளே வரும். அரச துறை வணிக அமைப்புக்குள்ளே பார்த்தோம் என்றால் அரச துறையை, அரசாங்கத்தை தேர்ச்சி 3 படிக்கின்ற பொழுது நாங்கள் 3ஆக வகைப்படுத்தி காட்டினோம். அந்த 3 வகையும் தொடர்படுத்தியிருக்கு. ரைட். அந்த 3 வகையிலையும் பார்த்தமாக இருந்தால் மத்திய அரசின் கீழ் செயற்படும் வணிகங்கள், அதுக்கு திணைக்களங்கள், அரச கூட்டுத்தாபனங்கள், அரச கம்பெனிகள். அரசு திணைக்களம், அரச கூட்டுத்தாபனம், அரச கம்பெனி. மாகாண சபையின் கீழ் செயற்படும் வணிகங்கள், உள்ளூராட்சி மன்றங்களின் கீழ் செயற்படும் வணிகங்கள். இதான் வணிக அமைப்பிலே ஒற்றுமையாண்மை அடிப்படையிலே வகைப்படுத்த. ரைட். அவரை கவனித்துக் கொள்ளுங்க. வணிக அமைப்புகள் ஒற்றுமையாண்மை அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டிருக்குது. எப்படி? தனியார் துறை வணிக அமைப்புகள், அரச துறை வணிக அமைப்புகள். தனியார் துறை வணிக அமைப்புகளுக்குள்ள பார்த்தமாக இருந்தால் தனியார் உரிமை வணிகம், அடுத்தது பார்த்தமாக இருந்தால் பங்குடைமை வணிகம், கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனி, கூட்டுறவு. சரியா? இவ்வளவு தனியார் துறை வணிக அமைப்புக்குள்ள வரும். ரைட். அரச துறை வணிக அமைப்பை பார்த்தமாக இருந்தால் மத்திய அரசின் கீழ் செயற்படும் வணிகங்கள், மாகாண சபையின் கீழ் செயற்படும் வணிகங்கள், உள்ளூராட்சி மன்றங்களின் கீழ் செயற்படும் வணிகங்கள்.
மத்திய அரசுகள் செய்யும் வணிகங்களுக்கான அரசு திணைக்களங்கள், அரச கூட்டுத்தாபனங்கள், அரச கம்பெனிகள். இந்த சாட்டில் இருக்கிற இந்த அவலாத்தையும் படித்து முடிய இனிதே 4.1 இருந்து 4.7 வரையான அந்த தேர்ச்சி மட்டங்கள் இனிதியை முடிய இந்த தேர்ச்சியும் இனிதே நிறைவுக்கு வரும். ரைட், பார்த்தீங்கள் என்றால் இந்த வணிக அமைப்பைத்தான் நீங்கள் 4.1 இப்போ படித்து கொண்டு வருகிறீர்கள். ரைட், இது 4.2, 4.3, 4.4, 4.5. ரைட், இதோட வரப்போகிறது அங்கால விசேட வகை வணிகங்கள் 4.6, அதில் சுட்டிக்காட்டில் 6. அடுத்தது 4.7. ரைட், தேர்ச்சி மட்டத்துக்கு 4.6 இந்த இதுக்குள்ள சுட்டி காட்டப்படவில்லை. ஆனால் விசேட வகை வணிகங்களாக அதை என்ன செய்கிறார்கள், வகைப்படுத்தி இருக்கிறார்கள். விசேட வகை வணிகங்களுக்குள்ள நீங்கள் பார்க்கிற விடயங்கள் அந்த தேர்ச்சி படிக்கின்ற பொழுது உங்களுக்கு என்னவென்று புரிந்து கொள்ளும். சரிதானே? ரைட், அப்போ இப்படி சாட்டை போட்டுட்டு இந்த சாட்டில் இந்த தேர்ச்சி மட்டங்களையும் போடுறோம். இதில் போடக்க உங்கள் மைண்டுக்கு எவ்வளோங்கம்மா இவ்வளோ அந்த ஒரு பாடமன்ற மென்டாலிட்டி எங்களுக்கு வந்த உடனே எங்களுக்கு படிக்கிறது ஈஸியாக இருக்குது. ரைட், அந்த அடிப்படையில் இப்போ நாங்கள் 4.1 பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த 4.1 கடைசி பகுதியாக இதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ரைட், ஆகவே இதுதாண்டாப்பா இந்த வணிக அமைப்புகளை உரிமையாண்மை அடிப்படையில் வகைப்படுத்துவதற்கான பாய்ச்சல் கூட்டு வரைபடமாக நாங்கள் உங்களுக்கு காட்டியிருக்கின்றோம். சரிதானே? ரைட், அடுத்த அடிப்படையே இந்த ஸ்லைடில் இருக்கிற அடுத்த பகுதிக்கு நாங்கள் பிரவேசிப்போம். ஆகவே பிள்ளைகள், இந்த தேர்ச்சி மட்டத்தினுடைய இறுதி ஸ்லைட்டாக முதலாவது ஸ்லைட்டை காட்டியிருந்தேன். ரைட், வணிக அமைப்புகள் வகைப்படுத்துகிறது. இதே இந்த கேள்வி அப்படியே அடுத்த ஸ்லைடில் கேட்டுக்கிறார் கேள்வி. அவ்வளோதான். உரிமையாண்மை அடிப்படையிலே வணிகங்களை பாய்ச்சல் கோட்டுப்படம் மூலம் காட்டுக. ரைட், அதுக்குரிய விட இது. இப்போ பகுதி 2 வந்து 2000 ஆண்டு வந்த கேள்வி. ரைட், ஓகே. அது 2 புள்ளிக்கும் பெறலாம், 4 புள்ளிகளுக்கும் பெறலாம். முந்தின சில அவசரம் அப்படி வந்திருக்கு. இப்போ அப்படி வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதுக்காக வரக்கூடாதுன்னு சொல்லி நீ அறிவு இல்லை. சரிதான பிள்ளைகளே? சரி, அப்போ இதோட இந்த 4.1 என்று சொல்லப்படுகின்ற தேர்ச்சி 4 முதலாவது தேர்ச்சி மட்டம் முதலாம் நாள் வகுப்போடையே நிறைவுக்கு வருகின்றது. இது சிறியொரு பகுதி. அந்த அடிப்படையிலே இன்று பார்த்ததை மீண்டும் ஒரு சமரியாக உங்களுக்கு சொல்லி விடுகிறேன். நாங்கள் அந்த சமரியாக பார்ப்பேன்னு சொன்னால் தேர்ச்சி 4 உங்களுக்கு இந்த முதலாவது ஸ்லைடிலே காட்டினேன். அடுத்தபடியமாக நாங்கள் பார்க்க போகிற விஷயம் இந்த ஸ்லைடில் இருக்கிற அடுத்த பகுதி பார்த்தோம். முறை சார்ந்த நிறுவனம் என்றால் என்ன, அதில் இருக்க வேண்டிய 3 முக்கியமான சொற்பதங்கள் 1, 2, 3 ஸ்கீமில் எதிர்பார்க்கப்பட்டபடியமாக சொல்லியிருந்தேன். இதில் இந்த கெரிங்கை போட்டு இந்த கெரிங்கோடு இன்னொரு கெரிங்கையை நாங்கள் ஆட் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். முறை சார்ந்த ஒரு அமைப்பில் நிறுவனத்தில் இருக்கின்ற பண்புகளும் இந்த கெரிங்கைகளே இருக்குது. 1, 2, 3 இப்படி ஒரே பார்வையில் நாங்கள் மைண்டுக்கு வச்சு பார்க்கின்ற பொழுது இலகுவாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அடுத்ததாக இந்த ஸ்லைடுக்கு அடுத்த ஸ்லைடுக்கு நாங்கள் போகிறோம். முறை சார்ந்த நிறுவனம் என்பதனால் கருதப்படும் ஜாதி என்பதை விளக்குக. ரைட், அதுக்கு அடுத்ததாக முறை சார்ந்த ஒரு அமைப்பொன்றில் காணக்கூடிய பொதுவான பண்புகள். முதல் 3 அந்த விரவிலக்கத்தில் காட்டியிருந்தேன். இது 2 மேலதிகமாக இணைக்கப்பட்டது. 2015ஆம் ஆண்டு புள்ளி வளங்கள் திட்டத்தில் இருந்து எடுக்கப்பட்டு இங்கே சேர்க்கப்பட்ட விடைகளாகும். இந்த ஸ்லைடுக்கு அடுத்த ஸ்லைடிலே ஒழுங்குமுறையான அமைப்பொன்றிலே காணப்படக்கூடிய பொதுவான குணாம்சங்களை 4 குறிப்பிடுக என்ற கேள்வி வந்திருந்தது. அடுத்ததாக அதுக்கு 2 புள்ளிகள் கொடுக்கப்பட்டிருந்தது. 4 தடவை 2 புள்ளி. இந்த பாடத்தின் முக்கிய கருப்பொருள் இதுதான்.
இந்த விஷயத்துக்குள்ள வாரத்துக்கு அடுத்து அவ்வளோ விடயத்தை நாங்கள் படித்த நாங்கள் அவ்வளோ விடயத்தை உங்களுக்கு கைட்டிலே வடிவமைத்திருக்கிறார்கள் கலைத்திட்டத்திலே. வணிக அமைப்பு என்றால் இல்லை, அதுக்குரிய வரவிலக்கணம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டு அதோடு சம்பந்தப்பட்ட சக்சர் கேள்விகள் என்னால் வாயால் இங்கே சொல்லப்பட்டது. அதுக்கு அடுத்ததாக சிலையிலே காட்சியிருந்தேன் ஒரு கேள்வி ஒன்று. பாடசாலை, பௌத்த விகாரை, பள்ளிவாசல், ஆலயம் போன்ற ஒரு முறை சார்ந்த அமைப்பாக கருத முடியுமா இல்லையா என காரணம் தருக. அடுத்த சிலையிலே காட்சிப்படுத்தப்பட்ட விடயம் உரிமையாண்மை அடிப்படையிலே வணிக அமைப்பை வகைப்படுத்தல். வணிக அமைப்புகளை இந்த அடிப்படையிலே இங்கே வகைப்படுத்தலாம் என்று இறுதி ஸ்லைட்டாக இறுதி நோட்ஸ் பகுதியாகி காட்டி ஸ்லைடில் இருக்கிற கடைசியாக இதோடு சம்பந்தப்பட்ட ஒரு பாஸ் பேப்பர் கேள்வியை காட்டியிருந்தோம். அப்ப 4.1 என்று தேர்ச்சி மட்டம் இதில் பார்த்தீங்கள் முறைசா ஒன்றில் இருக்கிற முதலாவது கேள்வியே கேள்வியாக வந்துடுது லாஸ்ட் இயர். முறைசார் நிறுவனம் என்றால் என்ன? அடுத்தது ஒழுங்குமுறையால் அமைப்புகளில் காணப்படக்கூடிய பொதுவான பண்புகள் 4 2015ஆம் ஆண்டு வந்துட்டுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் என்ன சொல்லப்படுது என்று சொன்னால் உரிமையாண்மை அடிப்படையில் வணிக அமைப்புகளை வகைப்படுத்தல். அது 2000ஆம் ஆண்டு வந்துச்சு. அப்போ 4.1 இருக்கிற சின்ன பகுதிக்குள்ளே 3 பெரிய கேள்விகள் கடந்த காலத்திலே வந்திருக்கின்றது. ஒவ்வொரு தேர்ச்சி மட்டத்திலும் ஒரு 10 வருஷ பேப்பரையோ ஒரு 15 வருஷ பேப்பரையோ பார்க்கின்ற பொழுது கேள்விகள் வந்திருக்கு. இதில் ஓல்ட் சிலபஸ் நியூ சிலபஸுக்கு அப்பால் சில அமைப்புகள் நீக்கப்படும், அது ஓகே. சில தியரிகள் சில விடயங்கள் கடந்த காலத்தினுடைய பரீட்சை வினாக்களாக இருந்தால் கடந்த காலத்தினுடைய பரீட்சை விடயங்களாக காணப்பட்டாலும் அவை எப்படிப்பட்டவையாக இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் புதிய பாடத்திட்டத்துடைய புதிய ஸ்லைடிலே காட்சிப்படுத்தப்படுகின்ற விடயங்களை அடிப்படையாக கொண்டு அதுக்கான விடைகளை நாங்கள் அமைக்கலாம். கேள்விகள் பலதாக இருக்கும், ஆனால் கேள்விகளுக்கான விடைகள் எங்களுடைய கலைத்திட்டத்துடைய புதிய வடிவமைப்புக்கு ஏற்ப அங்கே அவை காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையிலே பிள்ளைகள் என்னுடைய முதல் நாள் வகுப்பிலே 4ஆம் பாடத்துடைய முதலாவது தேர்ச்சி மட்டம் 4.1 என்று சொல்லப்படுகின்ற தேர்ச்சி மட்டம் இனிதே நிறைவுக்கு வருகின்றது. இத்துடன் என்னுடைய இன்றைய நாள் வகுப்பை நிறைவு செய்து கொள்வதற்கான நேரம் வந்ததன் காரணத்தினால் என்னுடைய இந்த முதல் நாள் வகுப்பை முடித்துக்கொண்டு என்னுடைய இந்த தேர்ச்சியினுடைய 2ஆம் நாள் வகுப்பிலே உங்களை நான் சந்திப்பேன். 2ஆம் நாள் வகுப்பிலே 4.2 என்று சொல்லப்படுகின்ற தேர்ச்சி மட்டத்தை விரிவாகவும் அதோடு சம்பந்தப்பட்ட கடந்த கால பரீட்சை வினாக்களையும் அடிப்படையாக கொண்டதாக அந்த ஸ்லைட்டை உங்களுக்கு இங்கே காட்சிப்படுத்தி விளங்கப்படுத்தலாம் என நினைத்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் உங்களுடைய யாழ்ப்பாண கல்வியுடைய வணிக கல்வி ஆசிரியர் SKB பாலசபேஷ். மீண்டும் நல்லதொரு பொழுதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். பெஸ்ட் ஆஃப் லக். பாய் பாய். See you.